அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. அவர் மனசில் உள்ள ஒரு ஆதங்கத்தை அல்லது ஒரு தெளிவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காரு. இப்போது ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்தை குலதெய்வம் கும்பிடுறதுனால அது மாறுமா? குலதெய்வத்தால் அந்த விபத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்மளுடைய இறைவன் நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு எழுத்தில் ஓலையாக எழுதி அனுப்பிச்சுட்டார். அந்த ஓலை தான் நம்மளுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் நமக்கு தெரியும் பிரச்சனை என்ன, எங்கேருந்து பிரச்சனை வருது, அதை என்ன பண்ணணும், எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர், கோயில்னால் அவ்வளோ இஷ்டமாக பண்ணுறவங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறதாகட்டும், குலதெய்வத்துக்கு கும்பிட்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுனா குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்கிறதாகட்டும், பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு ஏதாவது விசேஷங்கள்னால் அந்த கோயிலுக்கு பண்ணுறதாகட்டும், எல்லாமே அவ்வளோ சிறப்பாக செய்வோம். அவங்க வீட்டுக்கு அருகாமையில் ஒரு கோவில் ஒன்று, அந்த கோவிலுக்கு ஒரு செட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த செட்டை இவங்க தான் அவங்களுடைய செலவில் திருப்பணி செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த செஞ்சு கொடுத்து அந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி இவங்க சார்பில் தான் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்றாங்க. ஒரு வாரம் முதல் வெள்ளிக்கிழமை கும்பிட்றாங்க, மறு வெள்ளிக்கிழமை அவர் இல்லை. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் அவர் 2 நாள் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. 3ஆவது நாள் அவரை காப்பாற்ற முடியல. அதிலிருந்து அந்த குடும்பம் கடவுளே கிடையாது, நாங்கள் இனிமேல் சாமியை கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கும்பிட்றது இல்லை. சரி, இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு கடவுளை நம்ம குற்றம் சொல்கிறதா? ஒன்று, நம்ம ஜாதகத்தை போட்டு கடவுளை அனுப்பிட்டாரு. அந்த அனுப்பின ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அதை வெளியில் சொல்லாமையே அவர் இருந்திருக்கார். ஏன்னா அவருடைய மனைவிக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதை இவர் தான் ரொம்ப கேர் பண்ணி என் மனைவியை கவனிச்சுக்கிறாரு. அதனால் நமக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் மனைவி கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நீண்ட நாளாக உள்ள பிரச்சனையை அவர் சொல்லாமல் மறைச்சிடுறார். அப்போது தெய்வங்கள் என்ன பண்ணுன்னா, நமக்கு சில சமிக்கைகள் நிமித்தங்கள் மூலமாக நமக்கு சில விஷயங்களை உணர்த்தும். இதை பண்ணணும். இப்போ வீட்டில் விளக்கேற்றுறதுலேருந்து, கோவிலில் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பாருங்கள். தேங்காய் உடைக்கிறோம், அழுகி போயிடுச்சுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். இந்த மாதிரி சில நிமித்தங்கள், பக்கத்தில் உள்ள ஒரு நாய் ஊளையிடுது அப்படின்னா அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகிறது அப்படிங்கிற அர்த்தம். எப்போதும் இல்லாமல் ஒரு வீட்டில் பள்ளி சொல்லிக்கிட்டே இருக்குது. திருவளம்னு சொல்லுவாங்க, பள்ளி சத்தத்தை திருவளம்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, நாலா பக்கமும் சட்டு 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 சட்டுன்னு அடிச்சிட்ருக்கு. அப்போ அதையும் நம்ம அந்த பள்ளி நமக்கு ஏதோ எச்சரிக்கை விடுப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல நிகழ்வுகள், மீன் தொட்டி இல்லை மீன் வளர்க்குறாங்க, அந்த மீன் ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்து செத்து போயிடுது. இப்படி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது அதுக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, இந்த மாதிரி வருதே, இதுக்கான ஆபத்துகள் காத்திருக்கா என்னென்னு அவங்க உடனே போய் பார்த்து அதுக்கு என்ன ரெமெடியோ அதை பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு வேளை தலைக்கு வந்தது தலைப்பாக, அதாவது ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது விதியாக இருக்கும். அந்த ஆப்ரேஷனில் ஆபத்தில்லாத சூழ்நிலைகளை அந்த தெய்வ அனுகிரகங்கள் கொடுக்கும். இதுதாங்க பரிகாரம். அந்த ஆபத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆபத்தை சரி செய்ய நம்மளால் முடியாது. அது ஆபத்து தான். பட் அதை தாங்கக்கூடிய வல்லமையை எனக்கு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டது தான் பரிகாரம். அதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடந்துருது அப்படின்னா அது இயற்கை. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பாரதியாரை எடுத்துக்கலாம், விவேகானந்தரை எடுத்துக்கலாம். இளமையிலேயே அவங்க எவ்வளோ புத்திசாலிகள். இன்றைக்கும் அவங்கள உதாரணத்திற்காக நம்ம எடுத்துக்கிறோம். விவேகானந்தருடைய பொன்மொழிகளோ பாரதியாரின் கவிதைகளோ இன்னும் பலாயிரக்கணக்கான ஆண்டுகள், இந்த யுகங்கள் மாறினாலும் அவங்களுடைய அந்த பாடல்களும் அந்த பொன்மொழிகளும் மக்கள்கிட்ட பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்? அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு உதாரணம், எப்போதுமே ஒரு நல்ல விஷயங்கள், அவங்க இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய கடமைகள் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதை கடவுள் அவங்க கணக்கை தீர்த்து அடுத்த உலகத்திற்கு நீ போகணும், நீ இன்னொரு ஊரில் பிறக்க வேண்டியது இருக்குது, அங்கே உன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டியது இருக்குன்னு எடுத்துக்குவார், அழைச்சிக்குவார்.
இதுக்கு உதாரணமாக நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் வந்து ஒரு நல்ல விளக்கம் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தோப்பில் மரம் வளர்க்குறாங்க. ஒரு தேக்கு மரம்னு எடுத்துக்கோமே. இந்த தேக்கு மர கன்றுகளை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த தேக்கு மர கன்றுகள் வளரும் போதே அது நேரான மரக்கன்றுகளாக இருந்தால் கிளைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு அதை நல்லா வளர்கிறதுக்கு இடத்த அமைச்சு கொடுத்துடுவாங்க. கொஞ்சம் கோணல் மாணலாக வளருது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தட்டி விட்டுருவாங்க. அந்த களை எடுத்து விட்றதுன்னு அர்த்தம், சீவி விட்டுருவாங்க. நிறைய கிளைகள் அடிக்கிறதுனால அது பிரயோஜனப்படாது, அதையும் தட்டி விட்டுருவாங்க. நல்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் எது முதல்ல பருமனாக நல்ல நேராக விளைஞ்சு நிற்குதோ அந்த மரத்தை பார்த்து தான் முதல்ல வெட்டுவோம். ஒரு தச்சன் என்ன பண்ணுவான், ஒரு மரம் வெட்ட போகிறான், அவனுக்கு ஒரு பலகை செய்வதற்கு ஒரு மரம் தேவைப்படுகிறது அப்படின்னா அவன் எந்த மாதிரி மரத்தை, கோணல் மாணலாக உள்ள மரத்தை எதிர்பார்ப்பான்? கிடையாது. நல்ல நேரான மரம் தானே அவனுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணுவான், நேரான நல்ல மரத்தை தான் முதல்ல வெட்டுவான். அந்த மாதிரி தான் மனிதர்களையும் மிக மிக நல்லவர்கள் என்பவர்கள் இருப்பாங்க. அவங்கள போதும் இந்த உலகத்துக்கு நீங்கள் சேவையாற்றியது, அடுத்த உலகத்திற்கு வாருங்கள் அப்படின்னா அந்த இறைவனை அழைச்சிக்குவார். அதனால தான் சில நல்ல ஆத்மாக்கள் சீக்கிரமாகவே நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்றாங்க. சரி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க இந்த பூமிக்கு வந்த கடமை முடிஞ்சுது, அதனால் அவங்கள அந்த இறைவன் அழைச்சிக்கிறார். இன்னொரு இதுவும் சொல்லலாம், அது இந்த பூமியில் அவங்க கஷ்டப்படணுங்கிற அமைப்பு. ஏன்னா கர்மா தானே, ஒவ்வொரு கர்மாவினால தானே நம்ம பிறக்கிறோம். அப்போ பூமியில் நம்ம பிறந்து கஷ்டங்களை சந்திக்கணும். இப்போ பாரதியார் கவிதைகளை பற்றி பேசுகிறோம். அவர் எவ்வளோ பொருளாதாரத்திற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி போதும் உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் இதோட நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லியும் அவர் அழைச்சிக்கலாம் இல்லையா? அப்போ 2 பக்கங்கள் உண்டு. அந்த 2 பக்கங்கள் எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 பக்கங்கள் எதுன்னு நம்ம ஜாதகம் சொல்லிடும். நமக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருந்திருக்கா இல்லையா, பிரச்சனைக்குரிய நேரமாக இருந்திருக்கா, அப்போ இதை ஏன் நம்ம கவனிக்காமல் விட்டோம், எங்கே நம்ம கண் பார்வையில் இருந்து எதை அதை மாற்றிச்சு மறைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளை தாண்டிய மீறிய சில நிகழ்வுகள் நடக்குதுன்னா அது விதி, அதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது. அதை ஏற்றுக்கிட்டு தான் வாழ பழகிக்கணும். அதனால் இந்த பதிவு நிறைய கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய வல்லமையை அந்த இறைவனை அருள வேண்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாமே தவிர குலதெய்வத்தை கும்பிட்டா கஷ்டமே வராது என்பது அர்த்தம் இல்லை. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் கர்மாங்கிறது பேசும். அந்த கர்மாவுக்கான கஷ்டங்களும் இருக்கும். என்ன தெய்வங்கள் எல்லாம் கும்பிடுறோம், வழிபடுறோம், மாலை போட்டு பாத யாத்திரைகள் போகிறோம் அப்படின்னா அந்த தண்டனையை நம்மளே வாலன்றி அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த கஷ்டங்களுடைய தாக்கங்களும் வீரியமும் குறையும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கூடக்கூடிய விஷயம். இப்போ சபரிமலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அந்த கரடு முரடான பாதைகளை நடக்கிறதே அவங்களுக்கு தண்டனை தான். அதை ஆன்மீகத்தின் வழியாக அவங்க வாலண்டரியாக இன்பமாக ஏற்றுக்கிறதுனால அந்த தண்டனை அவங்களுக்கு குறையுது. அதனால் பரிகாரம் என்பதும் அதுதான். நம்ம ஆலயங்களுக்கு போகிறோன்னா நமக்கு கஷ்டங்களை தாங்கக்கூடிய வல்லமையை கொடு அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அந்த கஷ்டங்களை நம்ம முன்னாடியே புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னாவே இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். அதையும் தாண்டி மீறி சில செயல்கள் நடக்குதுன்னா அது இறைவன் செயல் அப்படின்னு விட்டுடும். ஏன்னா மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஒரு நாள் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதை புரிஞ்சு நம்ம அதுக்கு தான் அந்த ஈசனுடைய சாம்பல் கூட நமக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்த்தக்கூடிய உண்மையாக இருக்குது. கடைசியில் எல்லாருமே இப்படி சாம்பல் தாண்டா அப்படின்னு அதை புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கோம். அதனால் அது எல்லாமே ஒரு பாடம். அந்த பாடத்தை ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.